யானத்து தாலிபீன்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன். யானத்து தாலிபீன்ல தான் எடுத்து காட்டணும்னு அந்த சகோதரரும் அதுல மேடையில் சொல்லாட்டா கூட என்ன செஞ்சாரு, முடிஞ்ச உடனே யானத்து தாலிபீன்ல எடுத்து காட்டுங்கன்னு சொன்னார். இப்போ யானத்து தாலிபீன்ல என்ன வாசகம் இருக்குன்னு கேட்டா, காலல் புஜைரமி, புஜைரமின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். அது அப்படி அர்த்தம் செஞ்சுக்கிறான். ஒஸ்தனா பாலுகும், சில அறிஞர்கள் விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். குபூரல் அம்பியாயி, நபிமார்களுடைய கபர்களுக்கும், ஒரு சுகதாயி ஷஹீதுகளுடைய கபர்களுக்கும், ஒரு சாலிஹீன நல்லோர்களுடைய கபர்களுக்கும், வ நகவகும் அது மாதிரி அவன் நகவிகும் அது போன்றவர்களுடைய கபர்களுக்கும் சில அறிஞர்கள் விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த கபர் கட்டக்கூடாது இருக்குல்ல, கபர் இடிக்கணும் இருக்குல்ல, அந்த மேட்டரை பேசிக்கிட்டு வரும் பொழுது அதெல்லாம் கட்டக்கூடாது தான், அது எல்லாத்துக்கும் உள்ளது இல்லை. வாசகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, புஜைரமின்னு சொல்றாரு, ஒரு அத்தாரிட்டியான ஒரு அறிஞர். அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில அறிஞர்கள் குபூரல் அம்பியா, அம்பியாக்களுடைய கபருக்கு விதிவிலக்கு, அப்புறம் ஒரு சுகதா ஷஹீதுகளுடைய கபர்களுக்கு விதிவிலக்கு, ஒரு சாலிஹீன் நல்லோர்களுடைய கபர்களுக்கு விதிவிலக்கு, நகவிஹிம் அது போன்றவருடைய கபருக்கு விதிவிலக்கு. இது யார் சொல்றா? புஜைரமி சொல்லிட்டாரா? அதன் தொடர்ச்சி. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, இபாரத்து ரஹ்மானி, ரஹ்மானிங்கிறவருடைய வாசகம் வேறு விதமா இருக்கிற கருத்து அதுதான். அவர் சொல்றாரு, நாம் ஆம் குபூரு சாலிஹீன் நல்லோர்களுடைய கபர்கள் இருக்கின்றனவே, அது யஜூசு பினாவுகா, அதில் கட்டடம் எழுப்புவது கூடும். யானத்து தாலிபின் முதல்ல அவர் சொல்றாரு விதிவிலக்குண்டு, புஜைரமின்னு ஒரு ஆள் சொல்லிட்டார், ஒரு ஆள் கருத்து. ரஹ்மானிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம் ஆமாம் இது சொன்ன சரிதான், குபூரு சாலிஹீன் நல்லவர்களுடைய கபர்கள் இருக்கிறது, அது யஜூசு பினாவுகா அது கட்டடம் கட்டுவது கூடும். சரியா? எதுக்கு என்று கேட்டால், உலவுபி குப்பத்தில் குப்பாவோட இருந்தா கூட கூடும். எதுக்காக வேண்டி கூடும் என்றால், லி இஹ்யாஇ ஜியாரத்தி வ தபர்ருகி, பரக்கத்தை அதை உயிரூட்டுவதற்காக வேண்டியும், ஜியாரத்தை உயிரூட்டுவதற்காக வேண்டியும் அது கட்டடம் கட்டுறது கூடும். யார் சொல்றா? ரஹ்மானிங்கிறவர் சொல்லிடுறார். இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? இதான் குல்லுதாலிக்க, இதையெல்லாம் லம் எர்தலிஹி ஷைகுனா அஷௌபரி, ஷௌபரிங்கிற நம்ம பெரியார் ஒப்புக்கொள்ளலை. இத வகால் அவர் சொல்றாரு, அல் ஹக்கு ஹிலாஃபுஹு, இதுக்கு மாத்தமான கருத்து தான் சரி. யார் சொல்றா? முடிச்சோன இங்கதான் பேசணும், மைக்கெல்லாம் பேசணும். அதாவது என்ன பிரச்சனை கேட்டாங்க, புஜைரமி சொல்றாரு விதிவிலக்கு இருக்குங்கிறாரு, ரஹ்மானி சொல்றாரு விதிவிலக்கு கட்டலாங்கிறாரு, தபருக்கா கட்டலான்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? ஃபத்வாவும் கொடுத்திருக்கிறாரு, கட்டளையும் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் சொல்றாரு, இந்த யானாங்கிற கிதாபுக்காரர் சொல்றாரு, ஷௌபரி என்ற பெரியார், ஷாஃபி மதுஹபுல ஊறி போன ஆளுகள் கூட இந்த பெரியார் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது தெரியும். அவர் சொல்லி இருக்கிறாராம், அவர் என்னவா லம் எர்தலிஹி, அவர் இதை ஒப்புக்கொள்ளல, ஷௌபரின்னு ஒரு ஆள் ஒப்புக்கொள்ளலையாம். அவர் சொல்றாரு இது மாத்தமான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாராம். இப்ப கித்தாபுக்காரருடைய கருத்து அது அல்ல. கித்தாபுக்காரர் ரெண்டு தகவலை வைக்கிறார். யானத்து தாலிபின் கித்தாபுக்காரரு ரெண்டு மெசேஜ் வைக்கிறார். ஒன்னு என்ன, அறிஞர்கள் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க, கட்டலான்னு சொல்லிட்டாங்க, ரஹ்மானி சொல்லிட்டாரு, ஃபத்வா கொடுத்தாச்சு, கட்டளை எல்லாம் போட்டாச்சு. ஆனால் ஷௌபரிங்கிற ஆள் அதை ஒப்புக்கொள்ளல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கேள்வி, அங்கேருந்து கத்தும்போது அதான் சொல்லிட்டு வந்தார்கள், ஒல் ஹக்கு ஹிலாஃபு உண்டு, கால அல் ஹக்கு ஹிலாஃபு உண்டு இருக்கிறது. அவங்க காலை விட்டு என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதாவது இதுக்கு மாத்தமாகத்தான் அதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, மாத்தமான எழுதப்படலை. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஷௌபரிங்கிற ஒரு ஆள் இது சரியில்லைன்னு சொன்னாரு. இவ்வளவுதான் இருக்கிறது. ஷௌபரின்னா யாரு? அவர் சொன்ன அத்தாரிட்டியானதா? உங்க மதுஹபுல அவருடைய நிலை என்ன? அவர் புஜைரமி யாரு? அதை பத்தி எல்லாம் பேசணும்னா பேசுங்க, வேற எதுவும் சொல்றாங்க சொல்லுங்க, மற்ற விஷயங்களுக்கு கேள்வி கேட்கறதுனால கேளுங்க. இப்ப ஹதரத் சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்க ஹதரத், இப்போ இப்படி இல்லாம அதுல இருக்கு, இத்தனை பேர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கடைசியாக
அதாவது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு மனுஷர் சொல்றாரு அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்குன்ட்டு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இந்த கிதாபுடைய இவர் ஹதரத் அவங்க சொன்னாங்க, கிதாபுக்காரருடைய சொல் என்னன்னு சொன்னாக்கா, அப்ப நல்லடியார்களுடைய கபர்களுக்கு கட்டினா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த முடிச்சுட்டு போனாங்க. கிதாபுக்காரருடைய அசல் விஷயம் அவர் வெளியில சொல்றாரு. அது நானும் இபாரத்துக்களை படிச்சே காட்டுறேன். வமஹல்லு கராஹத்தில் பினா, ரெண்டு விஷயம் இருக்கு. கட்டிடங்கள் கட்டப்பட்டாக்கா ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு இடத்துல. அதாவது அவருடைய சொந்த காணில இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருந்தாக்கா அதை இடிக்கிறது மக்ரூஹ், அதை அப்படியே விட்டு வைக்கிறது மக்ரூஹ். அதை அப்படியே விட்டு வைக்கிறது மக்ரூஹ், அதை இடிக்கிறது சுன்னத். அடுத்து எழுதுறாங்க, அப்படி இல்லாம பொது காணில பொது மையவாடிகள்ல நடந்துச்சுன்னு சொன்னா இந்த கிதாபுடைய ஆசிரியர் சொல்றாரு, அதை இடிக்கிறது வாஜிப், விட்டு வைக்கிறது ஹராம். அதை இடிக்கிறது வாஜிப், விட்டு வைக்கிறது ஹராம். அதுதான் இந்த கிதாபுடைய ஆசிரியருடைய முடிவு. ஒரு விஷயத்துக்கு பிறகு இந்த அவங்க உள்ளுக்குள்ளார ஒரு சில விஷயங்களை கருத்து பரிமாற்றங்களை செய்யறாங்க. இப்ப ஹதரத் சொன்னாங்க, இப்படி அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு. கடைசியில ஒருத்தர் ஷோபரிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, வகால அல் ஹக்கு ஹிலாஃபுஹு, நீதமாக பேசக்கூடியவர்கள், நீதமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நீதமாக சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு விஷயத்தையும் முன்னுக்கு வைக்கணுமா இல்லையா? மக்களே சொல்லுங்க, நீதமாக இப்படி ரெண்டு விஷயத்தையும் சொல்லணும். அவர் இப்படியும் சொல்லியிருக்காங்க, ஆனா மறுப்பதில்ல, இதுக்கு மாற்றம் தான் சரியானதுங்கிறத ஒருத்தர் சொல்லி இருக்காரு. அந்த விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நாங்க இப்படி கேள்வி கேட்காவிட்டால் ஹதரத் இதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லி இருப்பாங்களா? இந்த வகால வல் ஹக்கு ஹிலாஃபுஹு என்ற வாசகம் இந்த மேடையில் மொழியப்பட்டு இருக்குமா? இதுக்கு முன்னால் எத்தனையோ மேடைகளிலே இப்படி துண்டு விடயங்களை முழுங்கி மறைத்து போனதால் தான் இன்று மேடை ஏறி கேட்கின்றோம். நீதமாக நடப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மக்களே தீர்ப்பு சொல்லுங்கள். நீதமாக நடப்பதாக இருந்தால் ரெண்டு விடயங்களையும் சொல்ல வேண்டும். இரண்டாவது விடயத்தினுடைய முடிவை சொல்ல வேண்டும். வகால் வல் ஹக்கு ஹிலாஃபுஹு இப்படியும் சொல்லி இருக்கின்றார் என்று உங்களுடைய நோமல் பாணியில இப்படி நான் சத்தம் போட்ட மாதிரி ஆவேசமா சொல்ல தேவையில்லை. இப்படியே சொன்னீங்க தானே, அவர் சொல்றாரு இப்படி சொல்றாருன்ட்டு. இந்த விஷயத்தை நீங்க முன்னால் சொன்னீர்களா? இல்லையே. இது நீதத்துக்கு நியாயத்திற்கு சரியானதா? மக்களே முடிவு சொல்லுங்கள். இல்லையே. ஏன் அது எப்பொழுதும் சொல்லவில்லை? நான் கேள்வி கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமை இந்த சமுதாயத்திற்கு ஏன் வந்தது? இப்படியான மக்கள் நீதமானவர்களாக நாங்கள் எடுக்க இயலுமா என்பதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வழி கொடுத்தால் இன்னும் இது போன்ற ஒவ்வொரு ஹதரத்துடைய ஒவ்வொரு வாதத்திலும் என் உயிர் இருக்கும் வரை, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். சத்தியத்திற்காக வேண்டி என் உயிரையும் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறி இந்த விடயத்தை முடித்துக் கொள்கின்றேன்.